இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த காமன் நம்பர் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, கடந்த 2 நாள்ல 2 துர்சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு அரசு பள்ளியில வந்துட்டு ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஒரு மின்சாரம் தாக்கி. இன்னொன்று வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்ட் இயர் படிக்கிற மாணவர் வந்துட்டு இறந்துட்டாருங்க. இதை பற்றி தான் இதில் பார்க்க போறோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஈரோடு பவானி பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்த சம்பவம் தாங்க இது. ஒரு 6வது படிக்கிற மாணவன் யோகேஸ்வரன்ட்டு, அவன் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு தண்ணி பிடிக்க போயிருக்கிறான். அங்கே வந்துட்டு ஒரு மின்சாரம் ஒயர் கீழே அறந்து விழுந்திருக்க தறியத்தனம் மிதிச்சு மின்சாரம் தாக்கிய சம்பவத்தை இறந்துட்டாங்க. இது சம்பவமாக வந்துட்டு அந்த பிரின்சிபாலை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக. அவங்க குடும்பத்தால் வந்துட்டு அங்கே இருக்கிற சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 6வது படிக்கிற குழந்தை பாவம் சாப்பிட்டுட்டு நம்பி தானே வந்திருக்கோம் ஸ்கூலில் சேஃபாக இருப்போன்ட்டு. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ துக்ககரமாக இருக்கும். பாவம் ஒரு குழந்தை இறந்ததுனாக்கா அவங்களோட ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது வம்சத்தில் அந்த ஒரு குழந்தை எவ்வளோ அடுத்த லெவல் எந்த மாதிரி லெவல்லாம் போயிருக்கும். அந்த குழந்தை இன்னைக்கு நிமிஷத்துல இறந்து போச்சுங்க. இது வந்து அன்பார்ச்சுனேட்டாக நடந்த ஆக்சிடென்ட்னாக்கா ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது ஒரு அலட்சியத்தினால நடந்த கவனக்குறைவாக இருந்தாக்கா இதுக்கான ஆள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்க. அது என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிச்சாதான் அந்த குழந்தைக்கும் அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கும் வாங்கி கொடுக்குற நீதியாக இருக்குங்க. அதே போல் என்னோட சின்ன கருத்து, இந்த அரசு பள்ளிகள்லாம் ஒரு அட்மின்ல இருக்கிறவங்களோ இல்லை பிரின்சிபல் லெவலில் இருக்கிறவங்களோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுங்க. அவங்க ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன டேமேஜ் இருக்குது, இல்லை காம்பவுண்ட் சோர் மாதிரி என்ன டேமேஜ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வயரிங்கில் இந்த மாதிரி என்ன டேமேஜ் இருக்குன்ட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு வீக்லியோ இல்லை டே டு டேவோ இல்லை வீக்லியோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இன்னைக்கு ஃபோன்லாம் வந்துருச்சு, அது ஃபோட்டோ எடுத்து அதோட அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். அது அந்த ப்ராப்ளம் முடிய சால்வ் ஆகிற முடிய நீங்கள் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கூலில் என்ன நடக்குது, எங்கே டேமேஜ் இருக்குன்னு உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்குங்க. அது அப்போது எங்கன்னா தப்பு நடந்துச்சுனாக்கா இது நீங்கள் அமுச்சு உங்கள் ஸ்கூலில் ஏதாவது மிஸ்டேக் நடக்குதுனாக்கா அப்போ ஆக்ஷன் எங்கே எடுக்குன்றது அதை பார்த்து கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. இது என்னோட ஒரு சின்ன ஒரு சஜஷனாக தோணுதுங்க. செக்லிஸ்ட் ரொம்ப அவசியம் சொல்லணும்னாக்கா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் டேங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா மனித கழிவு கலந்துருக்குதுங்க. இதெல்லாம் யார் பண்ணான்னு தெரியல. அதனால அவங்க ஸ்கூல்ல என்னென்ன டேமேஜஸோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எதோ இருக்கோ, சப்போஸ் அப்படி இருந்தாக்கா அந்த குழந்தைங்களை அந்த இடத்த வீட்டுல இருந்து ஐசோலேட் பண்ணி தனி வழியா பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அந்த குழந்தைங்க அந்த இடத்துக்கு கிட்டக்கே போகாம நம்ம பார்த்துக்கலாம். அது அந்த டேமேஜ் சரி பண்ற முடியும் இல்லையா. அதுக்கு நான் தான் சொல்ல வரேங்க. ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு செவுரு சாஞ்சி இறந்துடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு சின்ன பையன்தான். அதெல்லாம் நடக்காம நம்ம நினைச்சா இதெல்லாம் நடக்காது. இது கவர்மெண்ட் நினைச்சா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எவ்வளோ 1000 கோடி